வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது இடி ரைடுக்கு தடை அப்படின்னு அதாவது டாஸ்மாக் கொள்ளையடிக்கிறதுன்றது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா அதுலயும் நம்ம திமுக கட்சி முழுக்க முழுக்க கொள்ளையடிச்சுதான் அவங்க அரசியல் எல்லாத்தையுமே பண்றாங்க. அவங்க குடும்பத்துக்கே கொள்ளையடிக்கிறதுன்றது சொல்லி தர தேவையில்ல. இது ஒரு பக்கம். அரக்கோணத்துல ஒரு பெண் திமுக உதயநிதிக்கு நெருக்கமானவரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நெருக்கமானவர் கூட அவர் ஒரு தவறான ஒரு தொடர்பு, அவர் தவறான வழியில இன்னொரு 20 பெண்களை வச்சு பாலியல் தொல்லை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எந்த ஒரு இது எடுக்க மாட்டுது திமுக காரன்றதுனால. இங்க பாத்தீங்கன்னா 41 வழக்கு ஏற்கனவே டாஸ்மார்க்ல கொடுக்கப்பட்டத இங்க அத அந்த வழக்கையே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா அந்த வழக்கு இருந்தாதான் இடி உள்ளார வருதுன்னு சொல்லி இங்க ஒரு சைடு ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்குது. சிபிஐக்கு அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல வழக்குகளை இந்த திமுக அரசு கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப டாஸ்மார்க்ல பாப்போமே, டாஸ்மார்க் வழக்கு இந்த இடி உள்ளார வருது அப்படின்னாலே டாஸ்மார்க் இங்க கொள்ள நடக்காம இருக்கா? இடி உள்ளார வருது. இடி விசாரணைக்கு தடை விதிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம். இங்க தமிழக அரசு ஏற்கனவே தமிழ்நாட்டுல உயர் நீதிமன்றம் இதே போல வழக்கு தொடுத்தாங்க. இந்த தமிழ்நாடு அரசு முக ஸ்டாலின் குரூப்புங்க அவங்களுடைய அதாவது லீகல் டீம் பக்காவா வச்சிருக்கானுங்க. அதாவது எல்லாமே மீடியாவும் அவங்களுக்கு பக்காவா இருக்கு. எல்லா விதமான இந்த இப்ப இடிக்கு விசாரணைக்கு தடை விதித்ததுக்கு முழுக்க முழுக்க எல்லாமே டிபேட் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய மீடியாக்கள் அத்தனை மீடியாவும் அந்த காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எதுக்குடா இந்த பொழப்பு? இங்க தமிழ்நாட்டுல மீடியாக்காரங்க வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பண்ணுங்கடா. அவங்க அதுக்கும் காசு நல்லா தருவானுங்க. மீடியாவில் இருக்கவங்களுக்கு நான் கேக்குறேன். இதே போல உச்ச நீதிமன்றம் இதே போல ஒரு தீர்ப்பு தடை கொடுத்துருக்கு இந்த விசாரணைக்கு. இவ்வளவு விசாரணை போய் இன்னும் 2 பேரை விசாரிக்கும் போதே வெளிநாட்டுக்கு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. உதயநிதிக்கு நெருக்கமானவனுங்க. எல்லாமே டைரக்டர், தொழிலதிபர். கையில கட்டுற வாட்சி எத்தனை மில்லியன், 25,000 மில்லியனுக்கு கையில கட்டுற வாட்சி மட்டும் வச்சிருக்கான ஒருத்தன். பாரு, இதே போலலாம் வாட்சி எங்கதான் இருக்குன்னு சொல்லி நாங்கெல்லாம் பார்த்துட்டு தாண்டா இருக்கிறோம். ஆனா உங்ககிட்ட தாண்டா கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட தாண்டா இவ்வளவு பணமும் சேரும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டங்களும் சேரும். ஆனா எல்லாத்தையும் தான் நீங்க தான் அடிச்சிடுறீங்களே. இப்ப உச்ச நீதிமன்றம் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இந்த கொள்ளையடிக்கிறவனுங்க ஆதரவா வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏதோ கபில் சிவிலா ஒருத்தர் வாதாடுறாரு. ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபாய் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு. இப்படி கொள்ளையடிச்சா அதே போல கொடுத்து வாதாடி வரதான் செய்வாங்க. உச்ச நீதிமன்றம் நீதிபதிக்கு இதெல்லாம் தெரியாதா? அவருக்கு தெரியதான் செய்யும். ஏன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத யானைன்ற ஒரு புக்கு வெளியிட்டு அன்பில் மகேஷ் இவங்க எல்லாம் இந்த திமுக குரூப்புங்க அத்தனை பேர் சேர்ந்து அந்த புக்கு வெளியிட்டாங்க. எல்லாரும் இருக்கும்போது அவரும் வந்திருந்தாரு அந்த புக்கு வெளியீட்டுக்கு. அந்த நீதிபதி தான் என்ன பண்ணிருக்காரு, இந்த இவங்களுக்கு ஒரு இடைக்கால தடை தான். இவங்களுக்கு ரொம்ப குதிச்சிட்டு இருக்காங்க திமுக காரங்க. நமக்கு விசாரணைக்கு தடை வந்துருச்சு, அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ இந்த பிரச்சனைக்கான கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு? அவங்க நீதிபதி கிட்ட இவங்க எல்லாம் காலில் விழுந்திருப்பாங்க. இல்லைன்னா பண பரிவர்த்தனை கூட நடந்திருக்கலாம். ஏன்னா இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன் நீதிமன்றம் காசு வாங்குறது இல்லையா? நீதிபதிகள் காசு வாங்குறது இல்லையா? காசு இருக்கிறவனுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்குது நீதிமன்றத்துல. காசு இருக்கிறவன் தானே இப்போ இந்த கபில் சிவில் எல்லாம் வச்சு வாதாட முடியும். ஒரு சாதாரணப்பட்டவன் ஒரு வழக்குல மாட்டினா இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் வச்சு வாதாட முடியுமா? முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப ஒருத்தர் நீதிபதி வீட்டுல கூடி அதாவது நெருப்பு பதிச்சு அதுக்கு பயர் சர்வீஸ் அணைக்க போகும்போதுதான் தெரியுது 100 கோடி ரூபாய்க்கு மேல எரிஞ்ச நிலையில பணம். இதெல்லாம் நீதிபதிங்களா? நீங்களா நீதிபதியா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை. நீதிபதிக்கு ஒரு மரியாதை இருக்கிறதையே நீங்களா அழிக்கிறீங்க. முழுக்க முழுக்க இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறது கொள்ளை நடக்குது. இந்த திமுக ஆட்சியில அராஜகம், கொள்ளை முழுக்க முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மக்கள் எப்படியாவது தண்டனை கிடைச்சிருமா, எப்படியாவது இடி இதுக்கான வேலைகளை செய்யுமா
அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள். இங்க உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லி இவனுங்க காசை கொடுத்து லாயருங்களை வச்சு அவங்களுக்கு தேவையான தீர்ப்புகளை வாங்குறதுக்கு எதுக்குயா அப்படின்னு நீதிமன்றம்லாம் கட்ட பஞ்சாயத்து அவங்களே பணம் இருக்கிறவங்க 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிட போறானுங்க. உங்களுக்கு எதுக்கு நீதிபதி எல்லாம்? இப்ப நீதிபதி ஈடிய வந்து வழக்கு தடை பண்றீங்க, உங்களுக்கு நீங்க வரம்பை மீறிட்டீங்க அப்படின்னு. எந்த வரம்பு? இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடந்த சம்பவம் சவுக்கு சங்கர் மீடியாவுல அதுல கேமராமேனு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியல, ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு வந்தாரா. அந்த கேஸ் இருக்கு. அதுக்கு நைட்டு 2 மணிக்கு அவங்க வண்டியை தூக்க வந்திருக்காங்க, 2 வீலரை. எந்த விதத்துல இந்த சட்டம் எங்க இருந்து இதே மாதிரிலாம் வருது? எதிரில, அதாவது இந்த ஆட்சிய திமுகவுக்கு எதிராக எவனாவது பேசுனா அவங்களுக்கு எந்த விதமான சட்டங்களும் அங்க பாயுது. இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் கண்ணை மூடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு நல்ல லாயரை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட போய் வாதாடணும். பணம் யார்கிட்ட இருக்கு? பணம் இருக்கிறவங்க எல்லாம் லாயரை கூப்பிட்டு போவாங்க, நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்க. இங்கதான் வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு வேலையே கரெக்டா இருக்கு. இன்னைக்கு வேலை செஞ்சாதான் நாளைக்கு சாப்பாடு. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க தமிழ்நாட்டுல பல பேர் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்களாம் எல்லாத்துக்கும் போயிட்டு அங்க நீதிமன்றம் அலைய முடியுமா? நீதிமன்றம்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பணம் இருக்கிறவனுக்கு தான் நீதிமன்றம் வேலை செய்யுது அப்படின்னா நீதிமன்றம் தேவையே இல்லை. எல்லா அமைப்பாட்டையும் திருடிட்டு கொள்ளையடிச்சுட்டு போறானுங்க. கொள்ளையடிக்கிறவனுக்கு தான் எல்லா நீதியும் கிடைக்குதுன்னா எல்லாருக்குமே நீதிபதிகளுக்கு மனச்சாட்சியோட பாருங்க. இவனுங்க கொள்ளை அடிக்கிறானுங்களா இல்லையா? டாஸ்மார்க்ல கொள்ளை நடக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. முழுக்க இங்க கொள்ளை நடக்குதுன்றது எல்லோருக்குமே தெரியும். ஈடி அதுக்கு இப்ப 10 நாளுக்குள்ளார ஆதாரத்தை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மறுபடியும் தடையை நீக்கி மறுபடியும் விசாரணை ஆரம்பிப்பாங்க. ஆனா ஈடியும் எந்த லெவல்ல போவாங்க, எவ்வளவுக்குள்ள இருப்பாங்க, யாரெல்லாம் தூக்குவோம், எல்லாத்தையும் கடன் தூக்குங்க, உள்ளார தூக்கி வச்சு இவங்க எல்லாம் விசாரிங்க. வெளியில இருந்தானுங்கன்னா இந்த முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி எல்லாரும் இதே போல நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுல இன்னும் எத்தனை பேர் தொடர்புல இருக்காங்க? அத்தனை பேரும் எவன் பேர்லாம் வருதோ அத்தனை பேர் தூக்குங்க. தூக்கி உள்ளார வச்சா இவங்க எல்லாம் வழிக்கு வந்துடுவாங்க. இப்ப டெல்லியில போய் காலில் உள்ள போயிருக்காரா இல்லைன்னா வேற என்ன பண்ண போயிருக்காரோ தெரியாது. நம்ம முதல்வர் டெல்லிக்கு போயிட்டு இது வரைக்கும் 4 வருஷமா போகாத நிதி ஆய்வு கூட்டத்துக்கு இப்ப இந்த வருஷம் போயிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஆனா அதுக்கு நாங்க மக்களோட இது ஒரு உரிமைக்காக நாங்க போயிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் இல்ல. அவனுங்க அவங்க பையனை காப்பாத்துறதுக்கு, அவங்க தம்பிங்களை காப்பாத்துறதுக்கு, இருக்கக்கூடிய சொத்து அதிகாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க போய் முறையிடுறதுக்காக போயிருக்காரு. அங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. உடனே அடிச்சு திறத்துவாங்க முதல்வரை. அங்க இருந்து எங்கிரிங்க வருவாரு. ஆனா இங்க நடக்கக்கூடிய கொள்ளைக்கு நீதிமன்றம் துணை போகாதீங்க. எங்களை பொறுத்தளவுல தமிழ்நாடு மக்கள் கேட்டுக்கிறது அதுதான். நீதிமன்றம் துணை போகாதீங்க இந்த திமுக அடிக்கிற கொள்ளைக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப அரக்கோணத்துல ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அவங்க யாரா இருந்தாலும் சரிதான், ஆனா இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசு குரல் கொடுக்குது பாருங்க. இஸ்லாமியர்களின் காவலர் அப்படி இப்படின்றீங்க. ஆனா 20 இஸ்லாமிய பெண்கள் அவன்கிட்ட மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் பிரஸ் மீட்ல பேசுறாங்க. இதெல்லாம் எதையுமே கண்டுக்கலையே. ஏன்? அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது திமுக, உதயநிதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நெருக்கமானவன். அதனால அவங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணுவான் போல் இருக்கு. இந்த வேலைதான் இவங்க எல்லாருக்கும் சப்ளையர் அவன் தான். அந்த சப்ளையருங்கும் போது இப்ப யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு தெரியல. அதனால இன்னும் இப்ப முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி முன்ஜாமீன் கிடைச்ச உடனே இப்ப அரெஸ்ட் பண்ணி முன்ஜாமீன் கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இங்க தமிழ்நாட்டு அரசு எவ்வளவு கேவலமா இருக்கு. முன்ஜாமீன் அப்ளை பண்ணி முன்ஜாமீன் கிடைச்ச அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி என்ன புண்ணியம், என்னையா கொடுமையா இருக்கு. நாட்டுல மனுஷங்க வாழவே வேண்டாமா? அதுவும் தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கான தகுதியே மக்கள் இழந்துட்டாங்க. ஏன்னா திமுக கட்சிக்காரன் தான் எல்லாம் இருக்கணும், திமுக தான் சொல்றது எல்லாத்தையும் நடக்கணும்னா மக்கள் எதுக்கு இங்க வாழ்றதுக்காக என்ன பண்ண போறோம்? எல்லா விதத்திலையும் இங்க இருக்கக்கூடிய
இப்ப 41 கேஸ் இங்க போட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே டாஸ்மார்க்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் போட்டவங்க ஊழியர் போட்ட கேஸ்ல 41 கேஸையும் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் முழுக்க இதே போல வேலைகளை பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப ஒரு பாஜகவுல ஒருத்தர் வந்து ஒரு நம்ம உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ போட்டு அதுக்கு சிபிஐ கொடுக்கணும் அத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அது நடக்குமா என்னன்னு தெரியல. அப்படி நடந்தா இப்ப கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய 41 கேஸுக்கு நீங்க என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்த இந்த கேஸ் எல்லாமே பதிவு எல்லாம் இந்த வழக்கு எல்லாமே வந்து அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தது. ஆனா திமுக ஆட்சியில இன்னும் ஒரு கேஸ் கூட எவனுமே கொடுக்கல. ஏன்னா திமுக ஆட்சியில ஒரு கேஸ் கொடுத்தாலும் ஈடி வந்துருன்றது திமுக காரங்களுக்கு தெரியும். அதிமுக காரன் அந்த கொள்ளை பயப்படுவாங்க. கொள்ளை அடிக்கிறதுக்கு, அதாவது எல்லாருமே கொள்ளைக்காரனுங்க தான், ஆனா கொஞ்சமாவது பயப்படுவாங்க. ஆனா திமுக காரன் கொள்ளை அடிக்கிறத திறமையா செய்வான். அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட எத்தனை லாயரு எவ்வளவு பணத்தை வேணாலும் கொட்டி கொடுத்து, ஏன்னா லட்சம் கோடிட்டு அடிச்சு வச்சிருக்கான். அதுல சில கோடிகளை கொடுத்து நீதிபதிக்கா இருக்கட்டும், அங்க வரக்கூடிய லாயரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கொடுத்து நம்மள நாம காப்பாத்திக்கலாம். அதான் நமக்கு நாமே திட்டம். அவங்க எல்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் நமக்கு நாமே திட்டத்துல அவங்க கொள்ளையடிச்சு அவர்களை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. இப்ப 8 அதாவது அவங்க திமுக அரசு, திமுக கட்சிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு அவங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு 8 பேரை தேர்ந்தெடுத்து அங்கங்க எல்லாமே பணத்தை எல்லாமே ஒதுக்கிட்டதா கேள்விப்படுறேன். ஆனா வந்து இவங்க இவ்வளவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன செய்யுது? இப்ப தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்கள் போன அப்புறம் இங்க பிஜேபி இருக்கா? தமிழ்நாட்டுல பிஜேபின்னு ஒண்ணு இருக்கா? நாங்களாம் பிஜேபி தான், ஆனா பிஜேபின்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்குதா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த தப்புக்கு எல்லாம் அவரு இப்ப தலைமையில இருந்தாருன்னா எல்லாத்துக்கும் வச்சு ரிபீட் அடிப்பாரு. ரிபீட் திமுகவுக்கு ரிபீட்னா அதுதான். ஆனா இப்ப இருக்குது அதிமுகவுல கூட்டணி வச்சிருக்கன்றதுனால அதிமுகவையும் சமாளிச்சு அவர் எல்லாமே ஒத்து போகணும், ஏதாவது ஒண்ணு பேசிடக்கூடாதுன்னு சொல்லி ஒண்ணுமே பேசாம நயனார் இருக்காரு. நயனார் இப்ப நம்ம ஜெயிக்கணும்ன்றது வந்து முக்கியம் தான். ஏன்னா திமுகவை காலி பண்ணலன்னா இதுக்கப்புறம் எப்பவுமே காலி பண்ண முடியாது. திமுகவை அழிக்கணும், திமுக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி இதுக்கப்புறம் இருந்தாலோ, திமுக கட்சி இருந்தாலோ இந்த தமிழ்நாடு நாசமா படும். அப்படி இருக்க பட்சத்துல இங்க நம்ம தமிழ்நாட்டுல திமுக இல்லாம இருந்தா மட்டுமே மக்கள் வந்து கொஞ்சம் டாஸ்மார்க் எல்லாம் கொஞ்சம் குறையும். நம்ம ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல கூட என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் டாஸ்மார்க் குறைச்சாங்க. ஆனா இவங்க எல்லாம் இந்த டாஸ்மார்க் 4800 என்னமோ இருக்குது இப்போதைக்கு. அவங்க வந்து கம்மி பண்ணாங்க, மறுபடியும் இப்ப 4800 ஆகியிருக்காங்க. இது வந்து டாஸ்மார்க் தான். அது இல்லாம மணமகிழ் மன்றம், அதாவது நிறைய இருக்குது. நிறைய இடங்கள்ல இவங்க வந்து டாஸ்மாக் அந்த சரக்கு விற்கிறத இவங்க வந்து ஊக்கப்படுத்தி நிறைய வச்சிருக்காங்க. நிறைய பாருகள்லாம் இருக்குல்ல, அதே போல நிறைய ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த திமுக அரசு. அது எல்லாமே வந்து நம்ம டாஸ்மாக்ல தான் வாங்கி அவங்க வந்து வைக்கணும். ஆனா அவங்க அதெல்லாம் பண்றது இல்ல. ஸ்ட்ரெயிட்டா சீலே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். அங்க இருக்கக்கூடிய சரக்கு அந்த பிராண்டு டாஸ்மார்க்ல கூட கிடைக்காது. இதுதான் தமிழ்நாட்டோட வெட்கக்கேடான ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய திமுக அரசு. இந்த அரசுக்கு நீதிமன்றம் எல்லாமே உடந்தையா இருக்கு, நீதிபதிகள் உடந்தையா இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க.